கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு மாமியார் வீட்டுல அந்த பொண்ணுக்கு தேவையான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சம்பாதிக்கிறாங்களோ சம்பாதிக்கலையோ அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுத்தா கண்டிப்பா இந்த பிரச்சனை பாதியா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலியை பாக்குது, நல்லாதான் பாத்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பாத்துச்சோ கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே மாதிரியே அவங்க ஃபேமிலியை நல்லபடியா பாத்துட்டு இருக்கு. ஆனா அந்த பையன் அந்த ஃபேமிலியை வந்து பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகும்போது முதல்ல வந்து ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் புரிதல் இருக்கணும். அவங்களுக்கு புரிதல் இருந்ததுனாலே அந்த வர பொண்ணு வந்து தன்னோட அம்மா வீட்டையும் மாமியார் வீட்டையும் 2 பேரையும் பேலன்ஸ் பண்ற திறமை அந்த பொண்ணுக்கு முதல்ல இருக்கணும். பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க கூட ஒரு பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு அந்த குடும்பம் வந்து செதறி போயிருது. செதறி போற குடும்பத்தை நம்ம ஒன்னா வாழ வைக்கணும்னா அதுக்கு எப்படி நடந்துக்கணும்? அந்த பொண்ணை குறை சொல்லிட முடியாது. அந்த ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான முறையில பிரச்சனைகள் வருது. பாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒற்றுமை இருக்கும். அப்ப குடும்பம் செதறி போகாது.